அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது மிதுன மனையில் குரு பகவான் வக்கிரம் பெற்று உட்கார்ந்திருக்கு. கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்கிறார். சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான். அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி. அதைப்போல செவ்வாய் பகவான் உச்சபலத்தோட மகரத்தில் இருக்கிறாரு. இந்த 23ஆம் தேதி அன்றைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது. அதைப்போல புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்கிறார். அதைப்போல சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கும்பத்தில் போய் அமருது. சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டுதான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ராசி வைத்து பலன்கள் பார்க்கிறதா, லக்னத்தை வைத்து பலன்களை பார்க்கிறதா? இரண்டுமே முக்கியம். ஒரு ரயில் பயணம் செய்ய எப்படி 2 தண்டவாளங்கள் முக்கியமோ அதேபோல இந்த ராசி லக்னம் இரண்டுமே முக்கியம்தான். உங்க சுய ஜாதகங்கள் எடுத்துக்குங்க. ராசிநாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, அல்லது லக்னநாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, யார் லக்னத்தில் எந்த கிரகங்கள் அல்லது எந்த ராசியோட பொருத்தும் என்பதை அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் என்பதை விரிவாக தனித்தனியே பார்க்கப் போகிறோம். முதலில் உங்களுடைய எண்ண உணர்வுகள், உங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் போய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதை யாரோட சேர்ந்திருக்கிறார் என்றால் புதனோட சேர்ந்திருக்கிறார். அப்போ உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளெல்லாம் தொழிலைச் சார்ந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது என்கின்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதியோட அங்கே ராகு சேர்ந்திருக்கிறார். ஒரு பாம்பு கிரகம். அங்கே சேரும்போது கொஞ்சம் யோசிக்கணும். எதைச் செய்தாலும் எதைத் தொட்டாலும் கொஞ்சம் யோசித்துச் செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பாம்பு கிரகத்தோடு அங்கே இணைகிறது. அப்போ சுக்கிரனும் இணைகிறது. பொதுவான ஒரு களத்திரக்காரக கிரகம். அப்போ களத்திரக்காரக கிரகத்தோட ராகு சேரும்போது களத்திர விஷயத்தில கவனம். அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும். அந்யோன்யத்துடன் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்கள் மற்றபடி உங்கள் ராசியை சனி பார்க்கிறதுனால கொஞ்சம் பிடிவாத தன்மை இருக்கும். ஆனாலும் சனிதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அப்ப சனி பகவான் எங்க பார்க்கறாரோ அங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். உங்க மனசுல சில குழப்பங்கள், ஒரு தெளிவு இல்ல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா இப்ப அது தீர்வு கிடைக்கும் அப்படின்னத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. என குருவும் பார்க்கிறார். குருவும் எங்க பார்க்கிறார்? உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியை அதிபதியை பார்க்கிறார். அப்ப குரு சுக்கிரனை பார்க்கிறதும் சிறப்பு. அந்த குரு முதன் பகவானையும் பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் ரீதியில் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்ப பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு இருக்கு. நீங்க தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டுத் தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது எதை நீங்கள் நிர்வகித்து செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்களோ அதை சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண உணர்வு அதிகமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானம் வகுக்கக்கூடிய தன்மை, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு ஏன் இதற்கு குறை என்பதை அந்த குறைகளை கண்டுபிடித்து
அதற்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் தெரியும். இந்த மாதம் பிப்ரவரி முதல் சூப்பரா இருக்கு இந்த ரிஷபத்துக்கு. அப்போ அந்த தொழில் ரீதியில் சில மாற்றங்களை செய்ய முடியும். ஒரு பிளான் போடுவீங்க. அந்த பிளான் பிரகாரம் எக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. வருமானம் நல்ல வரவு ஏன் வரல? எதனால் வரல? இதற்கு காரணம் என்ன என்கின்ற அந்த காரணத்தை கண்டுபிடித்து செயல்படுத்தக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்ப பொருளாதாரத்தில் எந்த குறை இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நல்லவை நடக்கக்கூடிய அமைப்புகள். இதெல்லாம் சூப்பர். 2ஆம் இடமும் நல்லா இருக்கப் போதுன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல பாருங்க. முயற்சி ஸ்தானம். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திரன். இந்த மாதம் தொடக்கத்திலே சந்திரன் ஆட்சி பலத்தோட இருக்கு. தைரியத்தோடும் வீரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிலத்தையும் இடத்தையும் உங்களுக்கு வாங்க வச்சு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தில்ல. அப்ப தாராளமாக வீடு வண்டி வாகனங்கள் அசையும் சொத்துக்கள் நிலத்தை அதாவது விவசாய நிலம் வாங்குவது. கேது இருக்கு. ஒரு செப்ப கிரகம் இருக்கு. அங்க கேது இருக்கும்போது சில தடைகளை கொடுத்து வாங்க வைக்கும். அந்த தடைகள் அப்படி என்ன? அங்க ஏதாவது விலங்கம் இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆராய்ந்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயத்திலும், அதாவது உங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும், தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில இருக்கிறது. சிறப்பு 5. குறியவன் 10ல போய் அமர்ந்து குருவின் உடைய பார்வை பெற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். குழந்தை நலன் சிறப்பாக இருக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு பிரகாசமாயிருக்கு. ஏன்னா 5 குறியன புதன், அந்த புதன குழந்தை காரகுகிரகம் பாக்குது. அப்ப அந்த இடத்துல ராகு இருக்கு. ஏற்கனவே அக்ரிமெண்ட் எடுத்துட்டு இருக்கும். சிறப்பை கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள். எப்படி சார் இருக்கும்? குரு பார்க்கிறார். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக 8-6-8 இணைகிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அப்ப கடன் தன்னுடைய அளவுக்கு மீறி வாங்கக்கூடாது என்பதை நியபகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வும் சென்று கொண்டு இருக்கும். 6ஆம் இடம் என்பது 8வது அதிபதி பார்க்கிறார். அப்போ நிறைய இந்த ராசி அன்பர்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம், சம்பந்தப்பட்ட கொழுப்பு, சம்பந்தப்பட்ட இதெல்லாமே ஏதாவது ஒரு தொந்தரவு கடுது கொண்டு இருக்கும். அப்படியென்றால் தொழில் அபிவிருத்தி, தொழில் மூலமாக அடுத்த நிலைக்குச் செல்வது, கிளைகளை ஆரம்பிப்பது. ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்தால் இருவரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பது. அப்படியென்றால் தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். அப்போ இது ஒரு நல்ல மாதமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிநாதனோட ராகு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் வெள்ளிக்கிழமை அன்றி உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனையும் காமாட்சி அம்மனையும் வழிபடுவது நல்லது. இந்த மாதிரி எந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில் இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்?
இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026ல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.